ராம்நாட்டில் அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே செம்மையாக இருக்குதுங்க. பாருங்க என்ன ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் கேணிக்கரையில் பார்த்தீங்கன்னா ஸ்னோ வேர்ல்டு பொருட்காட்சி போட்டிருக்காங்க. ஆல்ரெடி நான் நிறைய டைம் பொருட்காட்சிக்கு போயிட்டேன். பட் இந்த தடவை ஸ்னோ வேர்ல்டு அப்படின்னு சொன்னாலும் வந்திருக்கிறேன். உள்ளே வந்து ஸ்னோ வேர்ல்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்னோ வேர்ல்டு பொருட்காட்சிக்கு போக போகிறோம். வாங்க டிக்கெட் எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே டிக்கெட் எடுக்கிறதுக்காக போய் கொண்டிருக்கின்றோம். ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 70 ரூபா. ஃபஸ்ட்டில் 50 ரூபாயா இருந்துச்சு. இப்போ இந்த ஸ்னோ வேர்ல்டுனால கொஞ்சம் அந்த பனிகள்லாம் வரும்ல, அதனால 70 ரூபா போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்கியாச்சு. இப்படி நம்ம உள்ள என்ட்ரு ஆகி வந்தோம் என்றால் அப்படி என்ன ஸ்னோ இருக்குது என்று தெரியவில்லை. நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா அப்படியே பனி உலகத்துக்குள்ள நம்ம வந்தாச்சு. ராம்நாட்டில் அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே செம்மையாக இருக்குதுங்க. பாருங்க வாயிலேருந்து புகைலாம் வருது. நாங்கள் 5 மணிக்கெலாம் வந்துட்டோம். அதனால் டிஸ்கோ லைட்ஸ் மியூசிக்கெல்லாம் போடாமல் வச்சுருந்தாங்க. 6 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுவும் இந்த வீடியோ கூட ஆட் பண்ணியிருக்கிறேன், மறக்காமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நம்ம சேனலில் உள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ. பனிக்கரடியோட இந்த வீடியோ எடுத்துக்கலாம். அப்படியே பென்குயின் இருக்குது இங்கே லைட் இருக்குது. பட் அது இன்னும் ஒர்க் ஆகாமல் இருக்குது. இங்கே ஒரு அழகாக ஒரு டென்ட் மாதிரி இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கம்ப்ரஸர், அங்கே ஒரு கம்ப்ரஸர் இருக்குது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. உள்ளே வந்து ஐஸ் கட்டி தான் செம்மையாக இருக்குது. அந்த லைட்ஸ்லாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த டிஸ்கோ லைட்ஸ், வாவ், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிஸ்கோ லைட்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் செம்ம சூப்பராக இருக்குங்க. அநேகமாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மியூசிக் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். மியூசிக் போட்டாச்சுன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். ரியல் ஐஸ். மியூசிக் போடான்னு நினைக்கிறேன். கையெல்லாம் அப்படியே ஜூன்னு இருக்குதுங்க. ஐஸை தொட்டோன்னு அப்படியே ரியல் ஐஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் நின்றுப்போம். அப்போ வெளியே ஆகிட்டோம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா உள்ளே போயாச்சுன்னா அப்படியே உள்ளே போயிடணும், வெளியே ஆகிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு. என் தங்கச்சி வந்து இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே ஆகியாச்சு. வெறும் 15 நிமிஷம் தான் இருந்தேன். அப்படியே கை பார்த்தீங்கன்னா அப்படியே விரைச்சிருச்சு. இப்போ அகைன் உள்ளே போகணும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக்லாம் போட்டிருக்காங்க. வாடா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் டைமாக உள்ளே போகிறோம். சாரிக்கா.
கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை ஸ்னோ மாதிரி ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அதை ஸ்ப்ரே பண்ணி தான் நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணோம். அவங்க சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை தான் பிரதர் ஸ்ப்ரே பண்ணுவோம் அப்படின்னு. போட்டு வீடியோ எடுத்துக்கிறேன். யார் உள்ள போயிருக்காங்க? அஷ்யூசுல் எல்லா பொருட்காட்சியிலும் உள்ள அதே கடைகள். அங்க பட்டர்ஃப்ளை மாதிரி இருந்துச்சு, அழகா இருந்துச்சு. செமையா இருக்குல்ல? குச்சி விடுன்னு சொல்லி அழுவேன் அம்மா. செமையா இருக்குங்க. செமையா இருக்கு. குட்டி வந்து தொப்பி எவ்வளோங்க இது? 40 ரூபா. நைஸ். என்ன ப்ரோ பேனாவா? லிப்ஸ்டிக் பேனா ஓப்பன் பண்ண உடச்சு போடா. செமையா இருக்கு. அது வேணுமா அஜியா? உன் கலர் தான், ரோஸ் கலரு. அல்லு வந்தா இது பத்திரிக்கையா? பாக்கி பேனா இங்க பாரு. இது ஒரு வகையான பேனா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேய் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். அதிசயத்தில் உள்ள பேய் வீட்டுக்கு போயிருந்தோம். இது பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. டிக்கெட்டை வாங்கி வச்சு இப்போ நம்ம உள்ள போக போகிறோம். அஜியா இன்னொரு சிரிப்பு தான். அவங்க எல்லா பேய் வீடும் ஒரே பேய் வீடு தான்ல. எல்லாம் ஓகே. யார் வருவாங்களோ? நீ தான் கத்திரியா? நீ தான் கத்திரியாடா? அவனை புடுறா, அவனை புடுறா. அங்கதான் இருக்கிறான். அவனை புடுறா, அவன் தான்டா. இது வரைக்கும் என் லைஃப்பில் போனதுலேயே ஒரு கேவலமான ஒரு பேய் வீடு தான் இந்த பேய் வீடு தான். 50 ரூபா வேஸ்ட் ஆச்சுங்க. 4 பேருக்கு 200 ரூபா வேஸ்ட்டுன்னே சொல்லலாம். நீயே பேய் மாதிரி இருக்கிற. பேய பாரு, பேய பாரு. காமெடி பேய் விடாது. இவங்க தான் பேய் இல்ல, இவங்க தான் பேய். அந்த பேய். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுஹேமி. தேங்க்யூ, பாய்.